வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள ஜியாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, வேளாண்மை நடவடிக்கைகளுக்கு அதிக அளவு நீர் தேவைப்படும் பயிர் எது? வேளாண்மை நடவடிக்கைகளுக்கு அதிக அளவு நீர் தேவைப்படும் பயிர் எது? இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரும்பு. ஆப்ஷன் பி கரும்பு. அடுத்த கேள்வி, இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படும் தீர்க்க ரேகையானது எதன் வழியாக செல்லும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படும் தீர்க்க ரேகையானது 82 டிகிரி 30 டேஷ் கிழக்கு நோக்கி செல்லும். அதாவது 82 டிகிரி 30 டேஷ் கிழக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, பசுமை மாறா காடுகள் காணப்படுகின்ற மாநிலம் எது? பசுமை மாறா காடுகள் காணப்படுகின்ற மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். அடுத்த கேள்வி, உலகிலேயே மிக உயரமான பீடபூமி எது? உலகிலேயே மிக உயரமான பீடபூமி, இதுக்கு ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி திபெத் பீடபூமி தான் உலகிலேயே மிக உயரமான பீடபூமி. அடுத்த கேள்வி, இந்தியாவில் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? இந்தியாவில் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோதுமை. முதலாவது முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னு கமெண்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். இரண்டாவது முக்கிய உணவு பயிர் வந்து கோதுமை. முதலாவதாக முக்கிய உணவு பயிராக எதை சொல்கிறாங்க அப்படின்னு கமெண்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காப்பர். அடுத்த கேள்வி, பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கிவா. பாலைவனத்தின் நகை அப்படின்னு கிவாவை சொல்கிறாங்க. அடுத்து, இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது? இந்தியாவின் மேற்கு கடற்கரையோட மிகப்பெரிய துறைமுகம். மேற்கு கடற்கரைனா மேற்கு சைடு என்ன இருக்கோ அதுதான். மேப்பில் பார்த்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை துறைமுகம். மும்பை வந்து மேற்கு சைடாக இருக்கா. அப்போ இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் மும்பை துறைமுகம். அடுத்த கேள்வி, மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது? மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி நொய்டா. ஆப்ஷன் சி நொய்டா. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது? இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி மிர்ஷாப்பூர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் தான் இருக்குது. மிர்ஷாப்பூர் உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, புவியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு எது? புவியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அமேசான் காடுகள். ஆப்ஷன் டி அமேசான் காடுகள். அடுத்த கேள்வி, அண்டார்டிகா மீது காணப்படுகின்ற மேகம் முத்துக்களின் தாய் என அழைக்கப்பட காரணம் அதன் எதை பொறுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டார்டிகா மீது காணப்படுகின்ற மேகம் முத்துக்களின் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்களின் தாய் அப்படின்னு அழைக்கப்பட காரணம் பார்த்திங்கன்னா அந்த மேகங்களோட நிறம்தான் அது முத்துக்களின் தாய் அப்படின்னு அழைக்கப்பட காரணம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இடம்பெயரும் விவசாய முறை கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடம்பெயரும் விவசாய முறை கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போனம். போனம் அப்படின்னு இடம்பெயரும் விவசாய முறையை கேரளாவில் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு? உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஈக்வடார். ஆப்ஷன் சி ஈக்வடார். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் இரும்பு தாதுகள் அதிகம் காணப்படும் பகுதி எது? தமிழ்நாட்டில் இரும்பு தாதுகள் அதிகம் காணப்படும் பகுதி ஆப்ஷன் டி சேலம். சேலத்தில் தான் இரும்பு தாதுகள் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக அளவில் பழுப்பு நிலக்கரி காணப்படும் மாநிலம் எது? இந்தியாவில்
அதிக அளவு பழுப்பு நிலக்கரி காணப்படும் மாநிலம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு பழுப்பு நிலக்கரி காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, உள்நாட்டு நீர்வழிகளை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் எது? உள்நாட்டு நீர்வழிகளை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் ஆப்ஷன் பி ஜல் மார்க் விகாஸ் திட்டம். ஜல் மார்க் விகாஸ் திட்டம். அடுத்த கேள்வி, உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி எது? உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி ஆப்ஷன் டி ஈரநில பகுதி. ஈரநிலத்தில் தான் நிறைய தாவரங்கள் வளர முடியும். அடுத்த கேள்வி, அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்ட மாநிலம் எது? அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்ட மாநிலம் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். அதிக அளவில் கால்வாய் பாசன பரப்பளவை கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா அருங்காட்சியகம் உள்ள இடம் எது? டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா அருங்காட்சியகம் உள்ள இடம் ஆப்ஷன் ஏ பெங்களூர். ஆப்ஷன் ஏ பெங்களூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 20 இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.